வனவிலங்கு வேட்டையில் ஈடுபட்டதாக கூறி 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக தற்போது கர்நாடகாவில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா, இந்த போராட்டம் நடத்துபவர்கள் யார், அவங்க என்ன கோரிக்கையை முன்வைக்கிறாங்க, முழு விவரங்கள்? முதல்ல இந்த போராட்டத்தோட பின்னணி என்னன்றது பார்க்கணும். நேற்று ஆகஸ்ட் 15ஆம் தேதி கர்நாடகாவின் சாம்ராஜ்நகர் மாவட்டத்தில் அனூர் பகுதியில் இருக்கிற காவிரி வனவிலங்குகள் சரணாலயத்தில் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இவங்க வனவிலங்குகளை வேட்டையாடியதாக வனத்துறையினர் குற்றம் சாட்டியிருக்காங்க. அவங்களை பிடிக்க முயன்ற போது அவர்கள் வனத்துறையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட முயன்றதாகவும் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வனத்துறையினர் சுட்டதாகவும் இதுல 3 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னும் முதல்ல சொல்லியிருந்தாங்க. அந்த 3 பேர் யார் யாரு அப்படின்றத முதல்ல பார்ப்போம். 3 பேர் தோமியார் பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த அந்தோணிசாமி, பீட்டர் மற்றும் குமார் அப்படின்னு. இதுல இன்னொருத்தர் தப்பி சென்றிருக்கிறார். அவரு இப்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றார். இந்த 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் தான் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. நேற்று தினமே அந்த கிராம மக்கள், நீங்க வனவிலங்குகளை வேட்டையாடியதாக பொய்யாக குற்றம் சாட்டுகிறீர்கள் அப்படின்னு வனத்துறை கேம்ப் அலுவலகத்தெல்லாம் அடித்து நொறுக்கினாங்க. கிட்டத்தட்ட 6-7 வனத்துறை அலுவலகங்கள் அடித்து நொறுக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில உயிரிழந்தவர்களின் உடல்களை வாங்க மறுப்பு தெரிவித்து தற்போது அவர்களின் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. நேற்றிலிருந்தே இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனால் அனூர் பகுதியில் ஒரு பதற்றமான சூழல் உருவாயிருக்கு. போராட்டத்தில் ஈடுபடுறவங்க எல்லாம் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, வனவிலங்குகளை வேட்டையாடி இருந்தால் அவர்களை கைது செய்திருக்கலாம், கைது செய்து சிறையில் அடைத்திருக்கலாம், போலீஸ்ல சொல்லிருக்கலாம். எப்படி நீங்கள் துப்பாக்கி சூடு நடத்தினீங்க? சரி, அப்படியே அவர்கள் துப்பாக்கி சூடு நடத்தினாங்க அப்படின்னு சொன்னா அந்த துப்பாக்கி அவர்கள் பயன்படுத்திய நாட்டு துப்பாக்கி எங்கே? அதுல எந்த வனத்துறையினர் காயமடைந்தார்கள்? இது போன்ற கேள்விகள் எல்லாம் அவங்க எழுப்புறாங்க, உறவினர்கள் எழுப்புறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கிராம மக்களும் இங்கு வனத்துறையினர் அவ்வப்போது அத்துமீறுகிறார்கள் கிராமத்தினர் மீது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அதாவது உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 2 கோடி ரூபாய் வரை நஷ்டஈடு கொடுக்கணும், அதே போல இந்த வழக்கை சிஐடி விசாரிக்கணும் அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் முன்னெடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, உயிரிழந்தவர்கள் அனைவருமே பூர்வீகம் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அவர் தமிழக வம்சாவளிகள். இந்த மேட்டூர் அணை கட்டப்பட்ட போது அவர்கள் குடிபெயர்ந்து கர்நாடகாவின் எல்லை பகுதியான இந்த சாம்ராஜ்ய மாவட்டத்தில் குடியமர்ந்து அங்க இருக்கும் விவசாய தொழில்களை மேற்கொண்டு வந்தார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழல்ல தான் தற்போது அவர்கள் மீது அவர்கள் மாடு மேய்க்க சென்றதாக உறவினர்கள் கூறுகிறார்கள். ஆனால் வனவிலங்குகளை வேட்டையாடியதாக வனத்துறை அதிகாரிகள் கூறுகிறார்கள். எது உண்மை அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவிட்டிருக்கிறது. ஆனா இதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது, எங்களுக்கு சிஐடி விசாரணை கொடுக்கணும் அப்படின்னு கர்நாடகால பல்வேறு மனித ஆர்வல அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. கிராம மக்களும் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. எதிர்கட்சிகளும் இதே கோரிக்கை தான் வைக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி தமிழகத்தை சேர்ந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் இதை சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கணும்னு கூட ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஒட்டுமொத்தத்துல சாம்ராஜ்யத்துல ஒரு பதற்றமான சூழல் உருவாகி இருக்குது. எல்லை பகுதியில பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. அதே போல அனூர் பகுதியின் பல்வேறு கிராமங்கள்ல 144 தடை உத்தரவானது போடப்பட்டிருக்கிறது. தடை உத்தரவு போடப்பட்டிருந்தாலும் கூட அந்த உத்தரவை எல்லாம் மீறி இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றார்கள். அப்போது குண்டுக்கட்டாக போலீசார் அவர்களை கைது செய்தார்கள். அந்த காட்சிகளெல்லாம் கூட நம்ம பார்க்க முடிந்தது. ஒட்டுமொத்தத்துல இன்னும் அந்த பதற்றமான சூழல் அங்கு நிலவி வருகிறது. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உயிரிழந்தவர்களின் உடலை வாங்க தொடர்ந்து உறவினர்கள் மறுத்து வருகிறார்கள். சம்பந்தப்பட்ட வனத்துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. அதன் பிறகுதான் நாங்கள் உடலை வாங்குவோம் அப்படின்றதுல அவர்கள் தீர்க்கமாக இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.